My dear students, welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். பட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பொறுமையா பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களால கரெக்டா என்ன செய்ய முடியும்னா சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். நிறைய பேருக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த மாதிரி சாய்ஸஸ் வச்சா நமக்கு நல்ல காலேஜஸ் அலாட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. சோ இது வந்து ஒரு சாம்பிள் டேட்டா. ரஃபா நான் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் ரெடி பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்கானது. ரவுண்ட் 1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 200ல இருந்து 160 கட் ஆஃப் வரைக்கும் நம்மள கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எதிர்பார்க்கிறோம். இந்த 200 to 160 கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸே நான் ரெண்டா வந்து டிவைட் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து 200ல இருந்து 175 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதே மாதிரி 174.9ல இருந்து 160 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டா வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறேன். சோ இதை வந்து ஒரு சாம்பிள் டேட்டாவா எடுத்து இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட கட் ஆஃப் வந்து 175 உள்ள இருக்குது. 170 என்னோட கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வரதுனால எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தான் வேணும் அப்படிங்கறனால நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் இது மாதிரி பண்ணிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் விருப்பம் வந்து பிஎஸ்சி நர்சிங். எனக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் வேணும். சோ என்னோட ஃபர்ஸ்ட் விருப்பம் அப்படிங்கிறது பிஎஸ்சி நர்சிங் கொடுத்துட்டு அடுத்து என்ன காலேஜ் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். எனக்கு பிஎஸ்சி நர்சிங் எந்த மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சாலும் ஓகே. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சாலும் சந்தோஷம். அதுல இல்ல அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சாலும் சந்தோஷம். அதுலயும் இல்ல அப்படின்னா தேனி மெடிக்கல் காலேஜ்ல வேணும். அதுலயும் இல்லன்னா எனக்கு சேலம் மெடிக்கல் காலேஜ், அதுலயும் இல்லன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், அதுலயும் இல்லன்னா கடலூர் மெடிக்கல் காலேஜ். சோ டோட்டலா நான் எத்தனை காலேஜ் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கேன். பிஎஸ்சி நர்சிங் என்னோட முதல் விருப்பம், அதுவும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் என்னோட முதல் விருப்பம். மதுரை வந்து 2வது விருப்பம், 3வது விருப்பம் தேனி, 4வது விருப்பம் சேலம், அடுத்து செங்கல்பட்டு, அடுத்து கடலூர். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து ஓபன் ஆகும். சோ பக்கத்துல ஒரு கிரீன் கலர்ல செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கணும். அடுத்து ரெண்டாவது, சப்போஸ் எனக்கு பிஎஸ்சி நர்சிங்ல கிடைக்கல அப்படின்னா பிஎஸ்சி ஓடிஏடி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தேசியா டெக்னாலஜி எனக்கு வேணும். அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வேணும். அதுல சீட் இல்லைன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், அதுலயும் சீட் இல்லைன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், அதுலயும் சீட் இல்லைன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், அதுலயும் இல்லைன்னா வெள்ளூர், அடுத்து சேலம், செங்கல்பட்டு, திருவாரூர், அடுத்து நமக்கு புதுக்கோட்டை, கரூர். சோ ஓடிஏடிக்கு மட்டும் நான் எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை பிஎஸ்சி ஓடிஏடிலயும் எனக்கு சீட் இல்லைன்னா எனக்கு பிபிடி வேணும். பிபிடில பாத்தீங்கன்னா 3 காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். திருச்சி, சென்னை, அடுத்து பாத்தீங்கன்னா கடலூர் மெடிக்கல் காலேஜ். பிபிடில இந்த 3 காலேஜே நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு பிபிடிலயும் சீட் கிடைக்கல, என் கம்யூனிட்டிக்கு பிபிடிலயும் சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்து எனக்கு பிஏஎஸ்எல்பி வேணும். பிஏஎஸ்எல்பி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. அதனால ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஒருவேளை சப்போஸ் எனக்கு பிஏஎஸ்எல்பிலயும் சீட் இல்லைன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி வேணும். சோ பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜிக்கு நான் ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கிறேன், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அது இல்லைன்னா மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம், அடுத்து இல்லைன்னா திருவாரூர், தஞ்சாவூர். சோ நான் வந்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜிக்கு மட்டும் 10 கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை எனக்கு பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியும் கிடைக்கலன்னா பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரா பிசியாலஜி வேணும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 காலேஜ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். சப்போஸ் அதுலயும் எனக்கு கிடைக்கல, ஒருவேளை எனக்கு இங்கேயுமே வந்து என்னோட கம்யூனிட்டிக்கு நிறைய பேர் எனக்கு முன்னாடி போய் இவ்வளவு கோர்சஸையும் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்து பிஃபார்ம்க்கு 2 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து பிஓடி. சோ டோட்டலா நான் எத்தனை கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. 8 கோர்ஸுக்கு 37 மெடிக்கல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிருக்கிறேன். இதே மாதிரி உங்களோட கட் ஆஃபும் வந்து 200ல இருந்து 175 கட் ஆஃப்ல இருக்குது அப்படின்னா குறைந்தது இதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரு 12 கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது சாம்பிள் டேட்டா அப்படிங்கறதுனால நான் ஒரு 8 கோர்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கேன். இதே மாதிரி ஒரு 12 கோர்ஸ் சூஸ் பண்ணி 12 கோர்ஸ்க்கும் எவ்வளவு காலேஜஸ் உங்களுக்குள்ள கொடுக்க முடியுமோ அவ்வளவு காலேஜஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நீங்களும் ஒரு நோட் எடுத்து இதே மாதிரி உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இப்பவுமே எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்து ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் வந்து 174.9ல இருந்து 160க்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். சோ இப்போ என்னோட கட் ஆஃப் வந்து 160க்கு உள்ள இருக்குது. ஆனா 174.9ல இருந்து 160க்கு உள்ள இருக்குது. என்னையுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஆனா இந்த கட் ஆஃப்ல இருக்கிறதுனால நம்ம டாப் மோஸ்ட் கோர்சஸ் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சோ இந்த கட் ஆஃப்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணதை விட அதிகமான காலேஜஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். அதிகமான கோர்சஸ் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கணும். சோ இப்போ
இந்த என்னோட கட் ஆஃப் வந்து ஒரு 165 இல்லைன்னா ஒரு 170 இருக்குதுன்னா நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து பிஎஸ்சி ஓடிஏடி சூஸ் பண்ணிருக்கேன். பிஎஸ்சி ஓடிஏடிக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 காலேஜ் வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்திருக்கிறேன். அடுத்து வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி சூஸ் பண்றேன். எனக்கு ஒருவேளை ஓடிஏடி கிடைக்கலன்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி வேணும். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 காலேஜ் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா சூஸ் பண்ணிருக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எல்டிக்கு பொதுவா நிறைய சீட்ஸ் இருக்கும். சோ நான் இதுல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 மெடிக்கல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து பிஎஸ்சி எம்எல்டிலயும் இல்லைன்னா பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 7 காலேஜ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிலையும் கிடைக்கலன்னா பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 10 காலேஜ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கேன். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 8 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு 9 காலேஜ் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். சோ நான் வந்து என்னோட கட் ஆஃப் வந்து 175க்கு கீழே இருந்து 160க்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்களுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல தான் வருவீங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா குறைந்தது ஒரு 15 கோர்சஸ் ஆவது சூஸ் பண்ணணும். அந்த 15 கோர்சஸ்க்கும் குறைந்தது ஒரு 70-80 மெடிக்கல் காலேஜஸ் ஆவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். சோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கோம். உங்களோட கட் ஆஃப் வந்து 175க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதே மாதிரி உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 175க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் டேட்டா தான் இது. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து காலேஜ் பேஸ் பண்ணி இருப்பாங்க. சோ எனக்கு வந்து காலேஜ் தான் முக்கியம், அவங்களுக்கு கோர்ஸ் வந்து முக்கியம் இல்ல. எனக்கு வந்து கண்டிப்பா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல தான் எனக்கு சீட் வேணும். அது எந்த கோர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு எத்தனை கோர்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் கொடுங்க. அதே மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் வேணும்னா மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு எத்தனை கோர்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் கொடுங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல எத்தனை கோர்சஸ் இருக்குதோ அது எல்லாமே என்ன செய்யுங்க அப்படின்னா கொடுங்க. சோ இந்த பேசிஸ்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட்ஸ் வந்து அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை பார்க்கும்போது ஒரு நல்லாவே புரியும். சோ இந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பிஎஸ்சி நர்சிங், அதுவும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வேணும். அதுல சீட் இருக்கான்னு பாப்பாங்க, இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. சப்போஸ் அதுல சீட் இல்ல அப்படின்னா அடுத்து வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல சீட் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க, அதுலயும் இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அடுத்து தேனி மெடிக்கல் காலேஜ்ல சீட் இருக்கான்னு பாப்பாங்க, அதுல இருந்துச்சுன்னா அதுல கொடுத்துருவாங்க. அதுலயும் இல்லைன்னா அடுத்த மெடிக்கல் காலேஜ் அடுத்த மெடிக்கல் காலேஜ் அடுத்த மெடிக்கல் காலேஜ். பிஎஸ்சி நர்சிங்க்கு சப்போஸ் இந்த 6 மெடிக்கல் காலேஜ்லயும் உங்களுக்கு சீட் இல்ல, உங்க கம்யூனிட்டிக்கு முன்னாடி அதாவது உங்களுக்கு முன்னாடி உங்க கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் இதே இதை தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட அடுத்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாப்பாங்க பிஎஸ்சி ஓடிஏடி. ஓகே, பிஎஸ்சி ஓடிஏடில நீங்க ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பாப்பாங்க, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். அப்ப என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல சீட் இருந்தா கொடுத்துருவாங்க. அதுல இல்லைன்னா அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல இருக்கான்னு பாப்பாங்க, அதுலயும் இல்லைன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். சோ நீங்க இந்த மாதிரி ஆர்டர் படி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் வந்து கண்டிப்பா வந்து சீட் வந்து அலாட் ஆகும். இன்னொரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல நிறைய சாய்ஸஸ் வைக்கணும். கம்மியான சாய்ஸஸ் வச்சீங்கன்னா சீட் வந்து அலாட் ஆகாது. ஏன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது இங்க அதிகமா இருக்குது. சோ நிறைய சீட்ஸ் வச்சீங்கன்னா அதாவது நிறைய காலேஜஸ் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 175க்குள்ள இருக்குது அப்படின்னா குறைந்தது ஒரு 10 கோர்ஸும் அந்த 10 கோர்ஸுக்கும் மேக்சிமம் எத்தனை காலேஜஸ் கொடுக்க முடியுமோ அதை என்ன செய்யுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுங்க. அதே மாதிரி உங்களோட கட் ஆஃப் வந்து 160க்கும் மேல இருக்குது, 175ல இருந்து ஒரு 160க்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்க குறைந்தது ஒரு 15 கோர்சஸாவது சூஸ் பண்ணி முடிந்த அளவு அதிகமான காலேஜஸ் என்ன செய்யணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வச்சீங்கன்னா சீட் கிடைக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் வரும்போது இதை விட பெஸ்டா உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். தேங்க்யூ.